ரத்தத்தை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணி பார்க்கணும்? என்ன பண்ணி பார்க்கணும்? நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். புதுசா நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோமா? கிருபையின் ஆவிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை குண லட்சணங்களை அவர் தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் போது அதை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா, லூஸ் பண்ணிட்டோமா, வேணான்னு சொல்லி இறக்கிட்டோமா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அப்போ இதுதான் நம்ம பார்க்கும்போது இன்னொரு வருஷம் நம்ம படிக்கல பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நம்முடைய சொந்த ரத்தத்தினால நித்திய மீட்பு. ஏன்னா அந்த ரத்தத்துல நித்திய ஜீவன் இருந்துச்சு. அந்த ரத்தம் என்றென்றைக்கும் அவர் உயிரோட வச்சுட்டு இருக்கோம். அவர் உடம்புல ஓன ரத்தம் லிட்டரலா பார்த்தா கூட. அது மாத்திரமல்ல, அவர் உடம்புல எப்படி நித்திய ஜீவன் உள்ள ரத்தம் ஓட என்ன காரணம்? அவருடைய சுபாவம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த நித்திய ஆவியினால 14ஆம் வசனம் தப்புங்க பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஆவிலாம் எப்படி? மைண்ட் எப்படி? காணக்கூடிய ஆவினா எங்களுக்கு மைண்ட் இல்லைங்களா? யோசனைகள், நம்மளுடைய சுபாவம். நம்ம கிட்ட இருக்க சுபாவம் நிச்சயமான சுபாவமா? அழிவுக்குரிய பொருள். அது அழிவுக்குரிய ஒரு சுபாவம், மரணத்துக்கு பாக்குறதா இருக்கும். இயேசு கிறிஸ்து லிட்டரலாக தன்னுடைய ரத்தத்தை பூமியில சிந்தினாரு. அழிவில்லாத தன் ஜீவனுள்ள நித்திய ஜீவனுள்ள ரத்தத்தை ஆதாமுக்கு ஈடுபலியா சிந்தினாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த ஈடுபலின் மூலமா இயேசு கிறிஸ்துவ சுபாவமும் நமக்கு உண்டாகும்படி அவர் நித்திய ஆவியை கூட என்ன பண்ணிட்டாரு? அவர் அதையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். 3 நாள் அவர் யோசனை எல்லாம் என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. 14 நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யுதுன்னா, இவ்வளவு நேரம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அர்த்தமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஊழியம் செய்தான். நம்மளுக்கு சுத்த மனசாட்சி, நல்ல மனசாட்சி, உங்களுக்கு செத்த கிரியை நீக்க மனசாட்சி கிடைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இப்ப என்ன ஊழியம் செய்யுது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஊழியம் என்னன்னா ரிடம்ஷன் கொடுக்குது. நம்மளுடைய லிட்டரலா நம்மளுடைய ரத்தத்துக்கு ஈடுபடி என்ன பண்ணுது? ஆதாம் கொடுத்து நம்மள என்ன பண்ணுறாங்க? ஊழியம் செய்யுது இல்ல. நம்மளுடைய மரணத்துக்கு ஏதுவான இந்த ரத்தத்தை பதில் அவர் மரணத்துக்கு ஏதுவா நித்திய ஜீவன் உள்ள ரத்தத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆல்ரெடி தேவனுக்கு ஈடுபலியா கொடுத்துட்டாரு. அந்த ஈடுபலின் மூலமா நாம் செய்யக்கூடிய பாவத்தெல்லாம் நமக்கு என்ன பண்ணப்படுது? மன்னிக்கப்படுது. நிச்சயமா நமக்கு மன்னிக்கப்படுது. அப்ப ஏற்கிற ரத்தம் ஊழியம் செய்தா இல்லையா? அவர் சொன்ன ரத்தம் நமக்கு என்ன பண்ணுது? ஊழியம் செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம மரணத்துக்கு நம்ம விடுவிக்கிறது பார்க்கிறோம். 2வது பாயிண்ட், நாம் அனுதினமும் புதிய கிறிஸ்திய சிந்தையில வளர்றதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுது? ஊழியம் செய்யுது. அது எப்படி கிறிஸ்து இயேசுடைய சிந்தையில வளர்றதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் ஊழியம் செய்யுதுன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம பார்க்கும்போது அது அவருடைய சுபாவத்தையும் அங்க குறிக்கிறதா இருக்கு. அப்ப அவருடைய சுபாவம் ஆனது நமக்கு ஊழியம் செய்யுது. வேதத்துல அவருடைய சுபாவத்தை அவர் அடிச்சு விடுறது, அவர் சத்தியத்தை அவர் சொன்ன வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது, அதுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, அது நமக்கு உள்ளும் புறமும் செல்லும் போது நமக்கு என்ன ஆகுது? அது நமக்கு ஊழியம் செய்து நமக்கு ஜீவன் என்ன பண்ணுது? நமக்கு தேவனுக்கேற்ற பழுதற்ற குறைவில்லாத ஒரு மைண்ட, புதிய மைண்ட் என்ன பண்ணுது? நமக்கு உருவாக்குதா இல்லையா? கொடுக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ கால வெள்ளாட்டுக்கடை என்ன பண்ணல, நாம செஞ்ச தப்புக்கு ஒரு அதுக்கு அந்த ஜீவன் எவ்வளவு நாள் அது செல்லுமோ அதுக்கேற்ற பரிகாரத்தை மட்டும் செல்லிச்சே தவிர மற்றபடி நம்ம மனசாட்சி என்ன பண்ணாது? பூர்ணப்படுத்துற நல்ல சுபாவத்தை என்ன பண்ண நமக்கு அதை கொடுக்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னா நமக்கு ஈடுபலியை கொடுத்துச்சு, நமக்கு நல்ல தேவன் கேட்ட சுபாவத்தை நமக்கு கொடுத்துச்சு. சுபாவமும் நமக்கு கிடைச்சிருது. நமக்கு நல்ல ரத்தமும் சொல்லும் போது நல்ல சுபாவமும் நமக்கு கிடைச்சிருது. அப்ப நம்ம ஃபைனல்ல தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனுக்கு நாம் பார்க்கறதா 1000 பார்க்கிறோம். ஆகவே நான் ஆக்சுவலா அந்த ரத்தம் பிரதர்க்கும் போது நான்
அது எந்த விதத்துலயும் நான் அது ஆயுதமா இல்லை. ஆனா எவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் அதை ஆக்சுவலா இன்னும் எபிரேயர்லாம் உள்ள போகலாம். ஆனா நீங்க இதை இப்ப எனக்கு எடுக்கிறது எந்த ஆச்சரியம் இல்லை. ஆனா நீங்க இப்ப கேட்டதை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் லெவல் நம்ம போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மறுபடியும் நம்ம பார்க்கும்போது ஏன் ஒரு பாவத்துக்கு பலியா ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் போட்டோம்னா, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ ஆதாமுக்கு தேவன் மரண தண்டனை கொடுத்துட்டாரு. ஆதாமுக்கு மரணம் வந்துடுச்சு. அப்போ ஆதாமுக்கு மரணம் வந்துடுச்சுன்னா அவர் ரத்தத்துல இருக்கிற ஜீவன் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், போயிடுச்சு. அவர் ரத்தத்துலதான் மரணம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ரத்தத்துல ஏன் ஆதாமுக்கு தேவன் மரணத்தை கொடுத்தாருன்னா, அந்த ரத்தம் அந்த அவருடைய சுபாவத்துல என்ன ஆயிடுச்சு, தேவனுக்கு விரோதமான யோசிக்கக்கூடிய சுபாவம் அவருக்கு வந்துச்சு. அந்த சுபாவத்தின் மூலமா அவருடைய பிளட்ல என்ன ஆயிடுச்சு, அவருக்கு மரணம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆதாமுடைய சந்ததியை மீட்டுக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணாரு, இவங்களை மரணத்திலேருந்து மீட்கணும், கெட்டு போன இந்த சுபாவத்திலேருந்து அவங்கள ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வரணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணதுதான் நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஆடு மாடு இதெல்லாம் பலி செலுத்துறது. இந்த ஆடு மாடு பலி செலுத்த வச்சது ஒரு சடங்கு கிடையாது, ஒரு சம்பிரதாயம் கிடையாது, ஒரு ஃபார்மாலிட்டியா நான் அப்படி நினைச்சுக்கிறப்போ அப்படி கிடையாது. அது ரியலாவே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது நாம் செய்யக்கூடிய மனுஷன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு அது ஒரு ஒரு ஈடு கொடுக்குது. அது எவ்வளவு தூரம் அவனுக்கு ஈடு கொடுக்குறதுன்றதுதான் நான் உங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு காட்டுறேன். அது எவ்வளவு கொடுக்குதுன்னா, அந்த மாம்சத்துடைய அந்த ஜீவனுடைய அந்த ஆடனுடைய அந்த வாழ்நாட்கள் மனுஷனோட கம்பேர் பண்ணும் போது மனுஷனுடைய ஜீவனுக்கு அது எவ்வளவு கொடுக்கணும்னா அவ்வளவு கொடுக்குது. ஆடுடைய வாழ்நாட்கள் உதாரணத்துக்கு ஒரு 7 வருஷம் எடுத்துட்டோம்னா மனுஷனுக்கு அது எவ்வளவு கொடுக்கும், ஒரு வருஷத்துக்கு அது பே பண்ணிட்டு. ஏன்னா அதோடைய ரத்தத்துல என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு, கதை கிடையாது, கற்பனை கிடையாது. நிஜமாவே அது சுவாசிக்கும் போது அது ரத்தம் என்ன பண்ணுது, தன் உடம்பு பூரா அதுக்கு லிட்டரலா பார்த்தபடி ஜீவனை எடுத்துட்டு போகுது. அதுவும் இயங்குது, அதுவும் புல்லு சாப்பிடுறது, உட்காது, அதுவும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிருக்கோம், வாழ்ந்துருக்கோம். அந்த ஒரு வாழ்க்கைய நம்ம செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம ஈடா கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம அந்த நாட்களை நம்ம தண்டனையா தேவன் நம்ம வாழ்நாட்டிலையும் எடுத்த நாட்டில் திருப்பி என்ன பண்ணிடுறார், தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமா பே பண்ணிடுறார். ஒரு வருஷத்தை இழந்தோம்னா மறுபடி ஒரு ஆடை கொடுக்கறதுனால ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா அடுத்த ஒரு தப்பு செய்யும்போது நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு வருஷத்தை இழந்துடும். அடுத்து தப்பு பண்ணும்போது அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி 1 மாசத்தை நான் இழந்துடுவேன். அப்ப நான் ஒரு புறாவையோ வேற எதையோ நான் பழி செலுத்த வேண்டும். அதனால எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துருக்கும் போது அவங்களுடைய மனசாட்சியில அவங்க விடுவிக்கப்பட முடியல. பூரணமா அவங்களுக்கு என்ன பண்ணல, பாவத்தை போக்கு பலியா இல்ல, அது நித்திய பலியா இல்ல. அப்ப நம்ம பார்க்கும்போது அதுக்காக தேவனே ஒரு ஏற்பாடு செஞ்சார். அவரு நீதியின்படி தேவன் என்ன பண்ணாருன்னா, நம்ம கெட்டு போன இந்த ரத்தத்தினால, கெட்டு போன இந்த சுபாவத்தினாலதான் நம்ம ரத்தம் என்ன பண்ணிச்சு, கெட்டு போயிடுச்சு. நம்ம ரத்தம் கெட்டு போனதுனாலதான் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய மைண்டுக்கும் மரணம் வருது. இப்ப இந்த ரெண்டுத்துல இருந்து மீட்கிறதுக்கு இது ஈக்குவலான ஒரு ரிடம்ஷன் பிரைஸ் கொடுக்கறதுக்கு யாரு வேணும்னா, நம்ம ரேன்சம்ல பார்க்கணும் ஒரு பரிபூர்ண மனுஷன். இப்ப நம்ம இன்னும் உள்ள ஆழமா பாக்குறோம், பரிபூர்ண மனுஷன்னா யாரு, அபூர்ண மனுஷன்னா என்னன்னு போட்டோம்னா, பரிபூர்ண மனுஷனுக்கு அவருடைய சிந்தனைகளும் அவருடைய சுபாவமும் தேவனுக்கு பிரியமா இருக்கு. பரிபூர்ண மனுஷனுக்கு அவர் உடம்புல ஒரு பிளட் கூட இருக்கு, 100 out of 100 இருக்கு. பாயிண்ட் புரியுதுங்க. அபூர்ண மனுஷன்னா ஆதாம் பாவம் செஞ்சு பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா சுபாவத்தை என்ன பண்ணிட்டாரு, அவரு தேவனுக்கு விரோதமா யோசிக்கக்கூடிய சுபாவம் வந்துச்சு. அதனால அவர் ரத்தத்துல என்ன ஆயிடுச்சு, கெட்டு போன 100 செல்லு செத்து போச்சுன்னா 90 தான் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகும். இப்படியே ஒரு நாள் 0 தான், 100 செல்லு செத்து ஒரு செல்லு கூட மறுபடியும் உற்பத்தி ஆகல, ஒரு அணு கூட மறுபடியும் உற்பத்தி ஆகல. அவருடைய ரத்தம் கெட்டு போய் சரீரத்துக்கு மரணம் வந்துருக்கு. ரத்தம் கெட்டு போச்சுன்னா சரீரத்துக்கு மாத்திரம் அது எதுக்கு மரணத்தை கொடுத்துருக்கிறது, அதான் கோமா ஸ்டேஜ் தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இது மாதிரி ஆயிடும். அப்போ ஒரு மனுஷன் மறிக்காம இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இப்ப தேவை, கெட்டு போகாத ஒரு ரத்தம். கெட்டு போகாத ரத்தம் வேணும், உடம்பு வேணும், என்ன வேணும்,
தேவன் கேட்ட சுபாவம் வேணும், கேரக்டர் இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா இது ரெண்டுத்தை தான் கொடுத்துருக்கிறார். அவர் ரத்தம் என்னது கொடுத்து பார்க்கும்போதுன்னா, ஆதாமுக்கு லிட்டரலாவே ஒரு ரத்தம், அவர் கெட்டு போன ரத்தத்துக்கு நேரடியாக ஒரு ரத்தத்தை 6 ரத்தம் ஊத்துனாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில முதலாம் ஆதாமுக்கு கெட்டு போன ரத்தத்துக்கு ஈடுபடியா டைரக்டாவே அவர் கையை கட் பண்ணாம ரத்தத்தை ஊத்திட்டாரு. ஆதாமுடைய கெட்டு போன சுபாவத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, பழுதில்லாத நித்திய ஆவியினாலும் சொல்லும் போது அவருடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா இருந்துச்சு? அவர் ரத்தம் கெட்டுப்போற ரத்தம்னா அவருடைய சுபாவம் தேவனுடைய சுபாவமா இருந்துச்சு. அந்த பரிபூர்ண ஒரு சிந்தையா இருந்துச்சு, ஆவியின் சிந்தையா இருந்துச்சு, தேவனுக்கு பிரியமான ஒரு சிந்தையாச்சு. அந்த சிந்தையை என்ன பண்ணிட்டாரு, அதையும் செத்து போகிறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அதையும் என்ன பண்ணிட்டாரு, அவரு மரணத்தினால அவரு அதையும் செத்து போக அவரு அனுமதிச்சாரு, அவரு கொடுத்துட்டான்னு பார்த்தோம். இப்படி அவர் கொடுத்ததுனால ஆதாமுக்கு என்ன கிடைச்சது? இப்போனா டைரக்டாவே இப்ப என்ன கிடைக்குது, ஆதாமுக்கு நான் சொன்னேன்ல, டைரக்டாவே அவர் என்ன பண்ணாரு, ரத்தத்தை கொடுத்தாரு. இப்போ ஆதாமுக்கு டைரக்டா ரத்தத்தை கொடுத்ததுனால ஆதாம்ல இருந்து பிறந்த எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் எப்படி கிடைக்குது? செத்து போன ஆதாமுக்குள்ள மறுத்து எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு சொல்றது எப்படின்னா, லிட்டரலாவே அவங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா, அவங்களுக்கு நல்ல ரத்தம் கொடுத்துறாங்க சொல்லப்படி. ஆனா எது மட்டும் எப்படி இருக்கு, சுபாவம் மட்டும் ஆதாம் மாதிரி இருக்கு. அவங்க சரீரம் மீட்பு உயிர்த்தெழுதல் முதல்ல சரீரம் மீட்பு தான் கிடைக்குது. ஆவியில என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சிந்தையில அவங்க என்ன பண்ணல, பரிசுத்த மடையில உயிர்த்தெழுந்து வரப்போ உலக ஜனங்கள். ஆனா எப்படி அவங்களுக்கு சரீர மீட்பு முதல்ல கிடைக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, ஆதாமுக்கு டைரக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, அவர் ரத்தத்தை கொடுத்துட்டாரு. அப்போ உயிர்த்தெழுதலுடைய பின்னணியில என்ன இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய அந்த ரத்தம் மூலமா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் புது ரத்தத்தினால புது சரீரத்தினால உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுது அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா ஏச்சு வந்தா கூட என்ன இருக்கு, ஆதாமுக்கு கேரக்டர் மட்டும் இருக்கு. அந்த கேரக்டர் வரும்போது ஆவிக்குரியதான் ஒரு ரத்தத்தை நம்ம கணக்கு எடுத்தோம்ல. இப்ப சுபாவம் தான் அந்த ரத்தம் ஆவிக்குரிய பொருள் எடுத்தோம்ல. ரத்தத்தோட ஆவிக்குரிய பொருள் என்ன இருக்கும், சுபாவம். இந்த சுபாவம் அவங்களுக்கு 1000 வருஷம் அரசாட்சியில இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அவருடைய வேத வசனத்தினால, தேவ கற்பனையினால இல்லைங்களா. முன்னிட்டு அன்பு கூறுவார், பிறகு அன்பு கூறுவார்ன்ற அந்த ஊசி எடுத்து எல்லா வசனத்தையும் என்ன பண்ணுவாங்க, உள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடம் பழைய சுபாவம் தான் போகணும். அந்த வேத வசனம் அவங்களுக்குள்ள போய் அந்த பழைய சுபாவம் அப்போ 1000 வருஷம் முடிவுல ஒரு பரிபூர்ண மனுஷன் சொல்லும் போது முதல்ல அவங்களுக்கு லிட்டரலா ரத்தத்துல பரிபூர்ணம் கிடைச்சது, 2வது எதுல கிடைச்சது, அவங்க சுபாவத்துக்கு கிடைக்கும். அப்ப அவனுக்கு என்ன கொடுத்துடலாம், கொடுத்துடுறாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிருது, நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணிருதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு. உலகத்தாருக்கு சொன்ன இதே ப்ராசஸ் தான் இப்ப நமக்கு நடக்குது. இப்ப நமக்கு ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எது கிடைக்குது, லிட்டரலா சரீர மீட்பு கிடைச்சு. ஆனா இது என்ன ஆகல, ஆவியில மைண்ட்ல சுபாவத்துல ஆதார மாதிரி தான் உயிர் தரப்போறாங்க. ஆனா நமக்கு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல லிட்டரலான ரத்தத்தை நம்ம உடம்புல இன்னும் நம்ம செலுத்தப்படல, அது விசுவாசத்தினால எண்ணிக்கொண்ட அவ்வளவுதான். நமக்கு எந்த ரத்தத்தை இப்ப செலுத்துறாரு, இயேசு கிறிஸ்துவுடைய பழுதில்லாத நித்திய ஆவி ஆகிய அந்த குணலட்சணத்தை, அந்த மைண்ட, புதிய மைண்ட, ஆவியின் சிந்தைய என்ன பண்றாரு, ஆவியின் சிந்தையாகி அந்த பிளட் என்ன பண்றது இப்ப நம்ம மனதுல நமக்குள்ள செலுத்துறாங்க. அப்போ முதல்ல நமக்கு எதுல ஜீவன் உண்டாகுது, எது பரிபூர்ணம் ஆகுது, ஆவி நமக்கு என்ன ஆகுது, நம்ம சுபாவம் என்ன ஆகுது, பரிபூர்ணம் ஆகுது. எதுல நமக்கு எப்படிதான் இருக்கு, சரீரம் ஆதாம சரீரம் பழைய ரத்தம் ஓடித்தான் லிட்டரலா இருக்கு. ஆனா இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடுது. இது பரிபூர்ண சிந்தைக்கு அதுக்கு என்னதான் கொடுத்தாங்க தேவன். ஏன்னா பரிபூர்ண சிந்தையா இருந்தா அதுக்கு என்ன கொடுக்க முடியாது, மரணம். அப்ப பரிபூர்ண சிந்தைக்கு ஏற்ற ஒரு சரீரத்தை தேவன் என்ன பண்றாருன்னா ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை சொல்ல வீட்டுலானே வாசத்தனம் உண்டு உங்களுக்கு என்ன பண்றாங்க. முதலாவது நாம இப்போ இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால, இப்ப நமக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சொல்லும் போது அவருடைய சுபாவத்தினால அவருடைய சிந்தையாகி அந்த ரத்தத்தை நம்ம பாடியில தெளித்து பழைய பாவ போக்கு மோச போக்கு அந்த ரத்தமாகி ஆதாமும் சிந்தைய பழைய மனுஷனை அவன் தான் பழைய கெட்டு போன ரத்தம்.
அதான் சொல்லும் போது யார் சொல்றாருன்னா, உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை சொல்றாரு. யாருக்கா பேரு ரத்தம் மாம்சம், இந்த ரத்தத்தை பத்தி இந்த மாம்சத்தை பத்தி அங்க சொல்லல. இந்த மாம்ச ரத்தம் எப்படி லிட்டரலா அவர் சொல்லலாங்க. எதை சொல்றாருன்னா, மாம்சத்துக்குரிய இந்த சிந்தனைய, மனுஷ யோசனைய அங்க என்ன சொல்றாருன்னா, மாம்சமும் ரத்தமும் சொல்லி அங்க அடையாளமா சொல்றாரு பார்க்கலாம். அப்போ ஆதாம் மூலமா நம்ம கிடைக்க பெற்ற அந்த கெட்டு போன ரத்தமாகி அந்த பாவ குண லட்சணம், அந்த மாம்ச சிந்தைய நம்ம என்ன பண்றோம்? இப்போ இயேசு கிறிஸ்துவோட பிளட் ஒரு வருஷமும் நமக்கு ஏத்துறாங்க. ஏறி 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 நமக்கு என்ன ஆகுதுன்னா, பழைய சிந்தனை என்ன ஆகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம நிதானிக்கணும். நமக்கு எவ்வளவு தூரம் கிடைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரத்தம் வந்து நமக்கு, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்மளுடைய வாழ்நாட்டுல தேவன் என்ன பண்ண போறதே இல்லை, குறைக்க போறதே இல்லை. அது ஒரு வருஷம் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா அது என்ன ஆகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய மரணத்துல நமக்கு என்ன தேவன் உலகத்தை நியமிச்சிருக்காரோ, நம்ம செய்யற தப்பீதங்கள்னால அந்த வாழ்நாட்டு குறைக்கப்படுறது இல்லை. ஆனா நாம அதை நிதானிச்சு அதை மனப்பூர்வமா அதை நிந்திச்சு தள்ளிட்டோம்னா, நம்ம வேணான்னு சொல்லி அதை புறக்கணிச்சிட்டோம்னா, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அந்த நிலைமை விட்டு நம்ம முற்றிலும் வெளியேறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் 1:11 என்ன சொல்றாரு, சிலர் என்னத்தை வர வச்சுக்கிட்டாங்க, ஆக்கினியை வர வச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு இப்ப அவங்க சத்தியத்தை விட்டு அப்ப விலகி போயிட்டாங்க. அவங்க டைரக்டா இப்ப உடனே செத்து போயிடுறது இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடும், 2ஆம் மரணம் வர மாதிரி ஆயிடும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ அந்த ரத்தத்தை, அந்த இயேசுடைய குண லட்சணத்தை வேண்டாம்னு சொல்லி நம்ம முற்றிலுமா மறுதளிச்சுட்டு நம்ம பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பிட்டோம்னா நமக்கு என்ன உண்டாயிடும், 2ஆம் மரணம். ஆனா நிதானிச்சு பார்த்து நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி விசுவாசத்தை கொண்டு நான் கிரியை என்ன பண்ணணும், நான் இப்போ முன்னேறணும்னு சொல்லி இன்னும் அவருடைய குணலட்சணமாக அந்த ரத்தத்தை என் உடம்புல பார்த்தணும்னு சொல்லி நான் விசுவாசிச்சு என்னை நானே அறிக்கையிட்டு என்னோட பழைய சுபாவமாக பழைய ரத்தத்தை நான் என்ன பண்ணணும், அங்க வெளியேற்றுறதுக்கு நான் தேவனிடத்துல போய் நம்ம அந்த பந்தி உட்கார போறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம அர்ப்பணிச்சு கேட்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா, சரி உனக்கு நான் எடுத்து போடலப்பா, உடன்படிக்கையின் சாராம்சத்தின் படி உனக்கு என்ன பண்றேன், ஏசு கிறிஸ்துவ ரத்த பயமுள்ள ஆவியை கொடுக்கல, உனக்கு பரிகாரம் ஏற்கனவே செலுத்திட்டு சான்ஸ் இருக்கு, அந்த அக்ரிமெண்ட் படி இன்னொரு வருஷம் கொடுக்குற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. ஏசு கொடுக்குற முழுமையா அவர் ரத்தத்துல நீ என்ன பண்ண போற, அது முழுமையா அவர் குணாதிசயத்துல அவருடைய சுபாவத்துல பரிபூர்ணம் அடையணும்னு சொல்லி சொல்றாரு பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா, அவருடைய ரத்தம் தொடர்ந்து ஒரு மனுஷனோட பாடிக்கு போல அப்படின்னா நம்ம என்ன பண்ண, சரீரெல்லாம் கெட்டு போயிடும் நம்ம பார்க்கணும், நோய் வந்துடும் பார்க்கணும். அதுதான் அவங்க சொல்றாரு. சிலர் அதை நிதானிக்காம அபாசரமா புத்திக்கிறதுனால சொல்லும் போது, அவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவ குணலட்சணம் தான் அந்த ரத்தம், அதை தான் நமக்கு அவர் அங்க ஈடுபலியா கொடுத்தாரு. இப்ப நம்ம அந்த குணலட்சணத்துல வளரணும்ன்றது அந்த ரத்தத்தை வாங்கி பருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்காம நம்ம இருக்கும்போது நம்ம அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணல, ஏசு கிறிஸ்து குண லட்சணத்துல நம்ம வல்லவர்னா நம்ம என்னத்தை சாப்பிடலன்னு அர்த்தம். அவர் ரத்தத்தை பானம் பண்ணல, பானம் பண்ணாம நிச்சய ஜீவன் பானம் பண்ணல. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாம கெட்டு போன ரத்தம் அதிகமா ஓடினா, இங்க கெட்டு போன ரத்தம்னா என்ன அர்த்தம், சுபாவம் வியாதியை பண்ண அர்த்தம். ஆவிக்குரிய வியாதி அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல, கொஞ்ச நாள் கண்ணு அவுட் ஆயிடும், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வியாதி வர ஆரம்பிச்சு, அப்படியே நமக்கு மரணம் வந்துடும். நம்மளே இப்போ வெளியே போயிட்டா டிஃபால்ட்டா நமக்கு 2ஆம் மரணம் கம்ப்ளீட்டா அவுட்டு. நம்ம அப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தோம்னா, நம்ம அசட்டை பண்ணோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நம்ம மறுதளிக்கிறதுக்கு அது சமானமா ஆயிடுது. நம்ம அதை அபாத்திரமா புசிக்கிறதுக்கு சமமாயிடுது. அப்போ நம்ம அதை பயன்படுத்திக்காம இருக்கும் போது, கேன்சர் லூஸ் பண்ணும்போது, பிளட் இருக்குது நான் ஏற்றுக்க மாட்டேன்னு என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? உடம்புல ஏறணும்ல, அது ஏறணும்னா வலிக்கும், விட்டு கொடுக்கணும் அந்த இடத்துல. இப்போ ஏறணும்னா புது ரத்தம் வரணும். அப்ப அந்த புது ரத்தத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் இதோடைய சுருக்கம். இந்த ரத்தத்தை நீங்க வீட்டுக்கு போய் இன்னும் தியானிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்துக்கு பொருள் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நல்லா புரியலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, பேரு ஏசு கிறிஸ்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இந்த ரத்தம் சொல்லும் போது, அதான் நான் சொன்னேன், ஒரு வசனத்தை ஒரு இது எவ்வளவு வேணா வேல்யூ ஆட் பண்ணி அதை நம்ம சத்தியமா எப்படி இப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் இல்லைங்களா. இன்னும் அது அகலமும் அது அளக்கப்படாததுதான், அறிவு கெட்டாததுதான். அவர் ரத்தத்துல இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது
நம்முடைய ஜீவனுக்கு ஜீவன் ஈக்குவல் ரேன்சம் பிரைஸ் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல லிட்டரலா ஆதாமுக்கு கொடுத்தாரு. நமக்கு இப்ப நம்முடைய மைண்டுக்கு என்ன பண்ணிருக்காரு? அவருடைய மைண்டை தேவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? சாகும்படி அவருடைய மைண்டை கொடுத்ததுனாலதான் நம்ம புது மைண்டு வரத்து தேவன் என்ன பண்ணாரு? இங்க சான்ஸ் கொடுத்தாரு. அவருடைய ரத்தத்தினால் உண்டான அவர் ரத்தம் நமக்கு செய்யக்கூடிய ஊழியம். அதான் 1 யோவான் 2:1 போய் படிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பெற்றுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய மாம்சத்துல செய்கிற பாவத்தையும் அவரே கிருபாதார பலியா இருக்கு. அது எப்படின்னா ஆதாமுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஈடுபலி செலுத்தினாரு. நம்முடைய சுபாவத்துல நாம் செய்யக்கூடிய பாவம் கூட என்ன பண்ணிருக்காரு? அவரு ஈடுபலியா தன்னுடைய நித்திய மரணத்துக்கு பாத்திரனா இல்லாத தம்முடைய சிந்தைய தம்முடைய மைண்ட தேவன் ஏற்பட்டாரு, சாக கொடுத்துட்டாரு. அதன் மூலமா நமக்கு புது மைண்ட் வரதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மைண்டுன்னு சொல்றது இந்த இடத்துல ரத்தம்னு சொல்லி என்ன பண்ணுங்க, இது என்னோட ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிங்கன்னு சொல்லும்போது ஏசுக்கு உபதேசம் இங்க அவருடைய மாம்சமா இருக்கு. அவர் ரத்தம் சொல்லும் போது அவருடைய சுபாவம் அவருடைய கேரக்டர் ரத்தமா இருக்கு. இது புரியாம நிறைய டீச்சர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. இது எப்படி இது புரிஞ்சு கூட நிறைய பேர் போயிடுறாங்க. அதான் அது எப்படி ஏசுவோட ரத்தத்தை நம்ம அவருடைய சுபாவத்தை நம்ம எப்படி வாங்கிக் கொள்ள முடியும்? அவருடைய போதனைகளை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்க இருக்க பேர் கிறிஸ்தவங்க ஆனாலும் உண்மையான சத்தியத்தை அறிஞ்ச சகோதரி இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இது கடினமான உபதேசம் சொல்லி அவங்க போனது ஆச்சரியமா நம்ம பாக்குறோம். அது இல்லை, உண்மையான பொருள் தெரிஞ்சு கூட இது கடினமான உபதேசம் சொல்லி போறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விசுவாசம் தேவையா இருக்கு. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய உறுதியாக நம்முடைய விசுவாச நம்பிக்கையை முடிவு பெறுவது பற்றி கொண்டு இருப்போமானால் பிளட் ஆட்டோமேட்டிக்கா தேவன் ஏற்றுவார். விசுவாசம்ன்ற அந்த இன்ஜெக்ஷன் நமக்கு இப்ப இங்க தேவை. விசுவாசம்ன்ற அந்த ஊசி இல்லைன்னா பிளட் என்ன பண்ண முடியாது, ஏற்ற முடியாதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்ப விசுவாசத்தினால நம்ம பிழைப்போம் சொல்லுங்க. அதனால இன்னும் ஆசிரியர் கூட வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ண இந்த செஷன் வரணும்னு நான் எடுக்கிறேன். அது கொஞ்சம் இதுக்கு லேட் பண்ணி எடுக்கலாம். ஆகவே அங்க நம்ம அப்போஸ்தலர்ல பார்த்த அந்த 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமா 20 பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த ரத்தத்தை புசிக்கிறதுனால என்ன கெட்டு போக போகுது? சத்தியத்தை அறிவு சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கும். எங்க கமா போகணும், கொட்டேஷன் போகணும், புல் ஸ்டாப் வரணும், அண்டு வரணும், டி வரணும், ஈ வரணும் கூட நம்மள டிசைட் பண்ண முடியாது. சத்தியம் தெரிஞ்சா நம்மளாம் என்ன பண்ணலாம்? நம்ம தைரியமா என்ன பண்ண முடியாது? நம்ம யாருக்கும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம அநேக இடத்துல டிரான்ஸ்லேஷன் அனைத்து சகோதரர் நம்ம பேசும்போது யதார்த்தமா படிக்கும் போது இல்ல பிரதர் இந்த இடத்துல கண்டிப்பா இங்க இப்படிதான் வந்திருக்கணும்னு சொல்லி யோசிச்சோம். அப்புறம் திருவிழியத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அது அப்படிதான் இருந்துச்சு. அப்ப நம்ம நாங்க சத்தியத்தை அறிஞ்ச சத்தியத்தோட ஒப்பிட்டு பார்த்து இது இப்படிதான் இருக்கணும் கண்டிப்பான்னு பார்க்கும்போது ஒரிஜினலா அப்படிதான் இருக்குங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் அப்படி ஒரு ஓவர் கான்பிடண்டா போகணும்னு நான் சொல்ல வரல. லாஜிக்காவே இல்லையே அது. இப்போ நொறுமுள்ள இந்த இதுன்னு சொல்லும்போது புறஜாதியார்கள் சரீர பிரகாரமாக அவங்க அனுசரிச்ச அந்த சடங்குகளையும் அந்த சம்பிரதாயங்களையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, அதுல பங்கு கொள்ளாதீங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் இப்போது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வசனத்தை சொன்னார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் இல்ல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதை இப்ப படிச்சு 10-16 படிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நம்ம இத பின்னணியை புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம பாருங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவானா நம்ம ஆசீர்வதிச்சு நம்ம அதை சாப்பிடும் போது நம்ம ஐக்கியம் வச்சிருக்க ஒரு பின்னணி என்ன, அதோட பொருள் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும் போது அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயமா புறஜாதியர்கள் கொண்ட அந்த வழக்கத்தின்படி நம்ம அந்த அப்போஸ்தலர்
8:20 படிக்கும் போது அது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா ரத்தத்தின் ஒரே விஷயம் மட்டும் நம்ம சம்பந்தப்படுற, நம்ம ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, லிட்டரலா கூட புசிக்க கூடாது. ஏன்னா அதோட அர்த்தத்தையும் வேதத்தின் படி பார்த்தோம், சயின்டிபிக்காவும் பார்த்தோம். அதுல என்னதான் இருக்கு, கன்ஃபார்ம் தான். அது ரத்தத்துல உயிர் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க தேவையில்லை, நிஜமாவே அதுலதான் உயிர் இருக்கு. அதான் நம்ம இவ்வளவு தவிர நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணது. அதே மாதிரி ரத்தம் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, ரத்தம் கெட்டு போச்சுன்னா அழிவு வந்துடும். அதுவும் 100% உண்மை. அது ரத்தம் ஏன் கெட்டு போச்சுன்னா இங்க மைண்ட் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அதுவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கும் போது நம்ம புதிய ரத்தத்துக்குள்ள அந்த புதிய உடன்படிக்கை ரத்தம் நம்ம போல இயேசு ரத்தம் இப்ப நமக்கு என்ன இருக்கு, அதை புதிக்கணும்னு சொல்லும் போது இப்ப புரியுதுங்களா? அந்த வீட்டுடைய அந்த நில வாசப்படியில பூசி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்க்கலாம், நாமே அவருடைய வீடுன்னு சொல்லும் போது அவருடைய ரத்தம் என்ன இருக்கும் நமக்கு. வீட்டுக்கு வெளியெல்லாம் என்ன வசனம் போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ அவருடைய ரத்தம் சொல்லும் போது அவருடைய சுபாவம், அவருடைய வேத வசனம் நமக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், இது காணப்படணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம குறை உள்ளவங்களா தான் இருக்கிறோம். நாம போடுறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம இப்ப அப்படி இல்லையேன்னு சொல்லி நம்ம பின்னோக்க கூடாது. நம்ம இல்லையேன்னு சொல்லி நம்ம முன்னோக்கி போகணும். எப்படியாவது விசுவாசம் போகணும் என்ன பண்ணோம், அடுத்த வருஷம் வரும்போது நம்ம இன்னும் பூரண அடையணும்னு சொல்லி நம்ம போவோம். அவர் தேவன் தாமே இந்த ஒரு வேலையும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சகோதரர் மூலமா இப்படி ஒரு யோசனை கொடுத்து நம்ம எல்லாருக்குமே அதை பலனா வச்சதுனால தேவனுக்கு நன்றி.